தமிழ்ச்செல்வி அதை பார்த்து கோபப்பட்டான்னு வையே, அந்த பிள்ளை மனசுக்குள்ள மூலையில உன் மேல காதல் இருக்குன்னு அர்த்தம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ராஜாங்கம் வீட்டில் நல்லா பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்காரங்களாம் வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு சாரி எல்லாம் கட்ட வச்சு நம்மளோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு கரகாட்டம்லாம் ஆடி காட்டுறாங்க. இப்படி எல்லாருமே ஆடிட்டு இருக்கும்போது கருப்பு சொல்றாரு, சேதுவையும் நீயும் போய் ஆடு அப்படின்னு சொல்றாரு. நான் போகல அப்படின்னு சொல்றாங்க சேது. இல்லை நீ ஆடு, நீ ஆடுறத பார்த்து பொசசிவ்ல தமிழ்ச்செல்விக்கு கோவம் இருந்தானே, அந்த பிள்ளையோட லவ் கொஞ்சமாக வெளியே வருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. அதை கேட்டு இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது என்ன பண்ணுறாருன்னா போய் டான்ஸ் ஆடுறாரு. பொண்ணுங்களை எல்லாம் தொட்டு தொட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதை பார்த்து தமிழ்ச்செல்வி டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது சேது வந்துட்டு என்ன தமிழே கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ குடிச்சிருக்கீங்களா, குடிச்சிட்டு தான் நீங்கள் இப்போ ஆடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ்ச்செல்வி. இல்லை சரக்கு போடவும் கொஞ்சம் அந்த டான்ஸ் ஆடினேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இப்படி வந்துட்டு நீங்கள் குடிச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க, நாளைக்கு ஏதோ ஒன்று பேசிடுவீங்க, கடைசியில் வந்துட்டு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறார் சேது. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க பேசி முடிச்சுட்டு வராங்க. ராஜாங்கம் வீட்டுக்கு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா, அந்த சாமியார் அந்த அம்மா வராங்க. அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வரவுமே ஈஸ்வரி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அவங்க வரட்டும், அப்போது சேதுவோட வயிற்றில் இருக்கிறது அவள் குழந்தை தானா அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க அந்த சாமி ஆடுறவங்களும் வர்றாங்க. வந்தவொடனே பேசிகிட்டு இருக்கும்போது ராஜாங்கம் வந்து நிறையா இந்த ஊருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறார். இப்போ தமிழ்ச்செல்வி கிட்ட எத்தனை மாதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த தேன் பழம்லாம் உனக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாருமே பேசி முடிச்சோன்னே ஈஸ்வரி வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சாமியாரும் அந்த அம்மாவும் கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு இல்லை சேதுவோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்கே வரும்போது ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை தானே, அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும் தானே அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் எப்படி வந்து அவங்க பொன் குழந்தை பிறக்கணும் அவன் வேண்டுனான்ல, அதுக்கு எப்படி இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, நிஜமாவே அவருக்கு பொன் குழந்தை வேணும் அப்படின்னு தானே வேண்டுனாரு, இப்போ நிஜமாவே அவங்களுக்கு பொன் குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ வேண்டுனது சரிதானே, பொன் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரி வந்துட்டு அது சேதுவோட குழந்தை தானே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ ஆனால் அவங்க வரும்போது ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, எங்களெல்லாம் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன்ல எத்தனை மாதம்னா 6 மாதம்னு சொல்லிச்சுல, அப்படி பார்த்தா அங்கே வந்துட்டு வந்து ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு அப்புறம் தானே இதாக இருந்திருக்கணும், அப்போ அங்கே அவன் வேண்டின மாதிரியே பொன் குழந்தைக்காகவே அவங்க கருத்தரிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இல்லை குழந்தை பிறந்தா பாருங்கள் கண்டிப்பாக பொன் குழந்தை தான் பிறக்கும், அவர் வேண்டுனது நடந்துருச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு சந்தேகம், அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.